ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தம்ப்நெயிலை பார்த்ததுமே அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு தோணுற மாதிரி ஒரு தம்ப்நெயிலை உருவாக்க ஒரு நல்ல ஆப்னு பார்த்தா கேன்வா ஆப் தான். அந்த கேன்வா ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஐக்கிலையும் தம்ப்நெயிலை உருவாக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம தம்ப்நெயிலை உருவாக்க கேன்வா ஆப்பை ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எப்படி ஈஸியோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்படி சொல்லுது, இப்போ யூடியூபுக்கு தம்ப்நெயில் உருவாக்கணும். இது தம்ப்நெயிலும் உருவாக்கலாம், வீடியோ எடிட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம தம்ப்நெயில் தான் உருவாக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம தம்ப்நெயில் உருவாக்கணும். அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும். நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ், அதாவது எப்படி சொல்கிறது, ஒயிட் பேக்ரவுண்ட் மாதிரி ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம உருவாக்குறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, கீழே நடுவில் இருக்க சென்டரில் பாருங்கள் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீ இதெல்லாம் மேலே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கூட பார்க்க வேண்டியதில்லை. இதெல்லாம் சும்மா சஜஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம டாக்குமெண்ட் உருவாக்குறோமா, இல்லை வீடியோ உருவாக்குறோமா, இல்லை ஸ்டோரி உருவாக்கணுமா, ஸோ இதெல்லாம் அவங்களே ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதில் நமக்கு எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதுவே இந்த ஆப்பை அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கும். நம்ம இப்போ அதெல்லாம் உருவாக்க போகிறதில்ல. இப்போதைக்கு நம்ம தம்ப்நெயில் தான். ஸோ ஒயிட் பேக்ரவுண்டு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அது எடுக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கல இதை கிளிக் பண்ணாலே போதும். நம்ம கேலரியிலே ஆல்ரெடி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இருக்குது பாருங்கள். இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் டவுன்லோட் பண்ண ஒயிட் பேக்ரவுண்ட் இது தான். இப்போ இது இது வெறும் எம்டியாக இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, யூஸ் இன் ஏ நியூ டிசைன் அப்படிங்கிறத இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணாலே போதும், அது தானாக லோடிங்காகி வந்துடும். நான் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, என்னடா ஒரு இன்னமும் மழையெல்லாம் இருக்குது, மேகம்லாம் இருக்குதுன்னுலாம் பார்க்காதீங்க. அது லோடிங்காக வரும்போது அந்த மாதிரி காட்டும், அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண பேக்ரவுண்டை இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் இந்த மாதிரி இது வீடியோவுக்கு தம்ப்நெயில் உருவாக்க போகிறேன் அப்படின்னா, வியூஸ் அதாவது யூடியூப் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அந்த மாதிரி ஒரு வீடியோ, அதுக்கான தம்ப்நெயில் தான் இப்போ நான் உருவாக்க போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம எப்படின்னா ஒரு அட்ராக்டிவாக எழுதணும். எப்படி சொல்கிறது, ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும், பார்க்க நீட்டாகவும் இருக்கணும், ரொம்ப கச்சமிச்சன்னு இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தம்ப்நெயில் உருவாக்கினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக நமக்கு ஒரு நல்ல வியூஸ்லாம் கிடைக்கும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ன எழுதலாம், நம்ம இப்போ ஏதாச்சும் நம்ம இப்போ தம்ப்நெயில் உருவாக்குறதுக்கு முன்னாடி சஜஷனுக்கு ஒரு 4-5 தம்ப்நெயில் வேணால் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ என்ன வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். ஹவு டு இன்க்ரீஸ் யூடியூப் வியூஸ். இதெல்லாம் பாருங்கள், இதுக்கு தம்ப்நெயில்லாம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா தெளிவாக நீட்டாக புரியுது பார்த்தீங்களா. அதுதான் முக்கியமாக. ஃபஸ்ட்டு புரியணும், நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது தம்ப்நெயிலே புரியணும், அட்ராக்டிவாகவும் இருக்கணும். இங்கே பாருங்கள், சிம்பிளாக முடிச்சிட்டாரு. ஈஸ் போக இந்த ஒரு செட்டிங். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரியான தம்ப்நெயில் தான் உருவாக்க போகணும். இப்போ பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், வெறும் ஆன் ஆஃப் 27 வியூஸ் 48,000 வியூஸ், ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதாவது ரொம்ப கச்சமிச்சான எழுதலை, சிம்பிளாக முடிச்சிட்டாங்க, நல்லாவும் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி தான் இதே மாதிரி தம்ப்நெயில்லாம் உருவாக்கிடக்கூடாது. இதை சஜஷனாக வச்சுக்கிட்டு நீங்களே ஒரு தம்ப்நெயில் உருவாக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேக்ரவுண்டில் நான் என்ன டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்ஸ்டன்ட் வியூஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு போடுவோம். இதில் பாருங்கள், இந்த டைப்புங்கிறது நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா, கீழே டைப்புன்னு ஒன்று இருக்கும், டிசைன் ஒன்று இருக்கும், இது டெம்ப்ளேட் மாதிரி, எலிமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். எலிமெண்ட்ஸ்னால் நம்ம இதில் ஸ்டிக்கர் சேர்க்குறது, இல்லை மற்ற ஆரோ மார்க் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் சேர்க்குறதுக்கு தான் எலிமெண்ட்டு. அதே எலிமெண்ட்டில் நம்ம டெக்ஸ்ட்டு எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம். கேலரி, பிராண்டு, அப்லோட்ஸ்னால் நம்ம கேலரிலேருந்து வேறு ஏதாவது உள்ளே அப்லோட் பண்ணணுமா, அதுக்கு இந்த அப்லோடு கொடுத்து நீங்கள் கேலரியில் என்ன வச்சுருக்கீங்களோ அதை எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். ட்ரைவ் நம்ம வரைகிறது, ப்ராஜெக்ட்டு, ஆப்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை கொடுப்போம்.
ஆடு டெக்ஸ்ட் பாக்ஸுங்கிற இதை கொடுங்க. ஃபஸ்ட்டு இதை கொடுத்துட்டு தான் நம்ம எழுதணும். இன்ஸ்டன்ட் வியூஸ் இன்க்ரீஸ். ஸோ இப்படி நான் வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி கொஞ்சம் பெருசாகிட்டு அதை கொண்டு போய் டாப்பில் வச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப கஸ்டமைஸ்லாம் எழுத வேணாம், சும்மா நார்மலாக ஒரு இது வந்து உருவாக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து இதுக்கு வந்து கலர் கொடுக்கலாம், இது என்ன பண்ணலாம். அதுக்கு நம்ம அந்த பக்கத்தில் பென்சில் ஐக்கனில் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி கலர் கொடுங்க. கலர் கொடுக்குறது, ஃபாண்ட் மாற்றுறது, ஸோ இதெல்லாம் வந்து இதில் பண்ணிக்கலாம். நம்ம ஃபார்மேட் மாற்றுறதுக்கு பணம் கட்டணும் போல், இதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரீயாக பண்ணுற மாதிரிலாம் இல்லை. இதில் இருக்க கலர் கொடுங்க. என்ன கலர்? க்ரீன் கலர். ஓகே தான். ஓகே, இப்போ வந்து ஃபாண்ட் சைஸை மாற்றிப்போம். ஃபாண்ட் சைஸ் ஓகே தான். ஃபாண்ட் ஸ்டைல் வேணால் மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன ஃபாண்ட் ஸ்டைல் வேணுமோ அதை வந்து போட்டுக்கலாம். எனக்கு இது ஓகே. உங்களுக்கு என்ன ஸ்டைல் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதே கொடுங்க, சரிங்களா? அவ்வளோதான். இன்ஸ்டன்ட் வியூ இன்க்ரீஸ் இல்லையாச்சு. இப்போ நம்ம வேறு என்ன ஆட் பண்ணலாம்? ஏதாவது ஸ்டிக்கர் மேலே ஆட் பண்ணலாம். அது எப்படின்னா ஒரு ஆர்வமாக இருக்குது. இப்போ வந்து இப்போ நம்ம வேறு என்ன ஆட் பண்ணலாம்? இப்போ என்னென்னா நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்ஸ் ஒரு ஸ்டிக்கர் மேலே ஆட் பண்ணலாம். அதாவது வந்து அப் ஆகுற மாதிரி, மேலே போகிற மாதிரி, வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஸ்டிக்கர் ஆட் பண்ணலாம். அதுக்கு வந்து எலிமெண்ட்டை கொடுங்க. எலிமெண்ட்டு போயிட்டு நம்ம ஆரோ இதை கொடுங்க. இதை கொடுத்தீங்கனாலும் நிறைய ஆரோலாம் இருக்கும். ஆரோ அப்புன்னு கொடுப்போம். ஸோ எலிமெண்ட்ஸில் போய்ட்டு ஆல் அந்த செக்ஷன் வச்சுட்டு நம்ம இதை கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை நார்மலாக வச்சுட்டு கொடுத்தாலும் ஓகே தான். அதாவது கிராஃபிக்ஸ், ஃபோட்டோ, இதில் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை பாருங்கள், இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இது கூட ஓகே தான். இப்போ நான் இந்த ஸ்டிக்கர் இப்போ இது பண்ணுறேன். இது கொஞ்சம் க்ராப் பண்ணணும்னா, இது வந்து க்ராப் பண்ணணும் அப்படின்னா நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல, இதை வச்சு நான் க்ராப் பண்ணுறது, ஜூம் பண்ணுறது இதெல்லாம் ஓகே. இது ஸ்மால் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, பக்கத்தில் வந்து ஒரு ஷாக் ஆகிற மாதிரி ஒரு ஃபேஸ் இமேஜை இது பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து மறுபடியும் எலிமெண்ட்டை கொடுத்து நீங்கள் ஃபோட்டோஸில் வச்சுக்கிட்டு ஷாக்கிங் ஃபேஸ்னு போடுங்க. ஷாக்கிங் ஃபேஸ் அப்படி போட்டோம்னா ஒரு ஷாக் ஆகிற மாதிரி இந்த ஒரு இருக்குது பார்த்தீங்களா, இது நிறைய இமேஜ் வந்துருக்கு. இது ப்ரோன்னு தான் இருக்கும், ஆனால் அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ஃப்ரீயும் இருக்குது, ப்ரோவும் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் க்ராப் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நீங்கள் இந்த இமேஜ் இருக்க பேக்ரவுண்ட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம். பட் வந்து அதுக்கு காசு கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது வெப்சைட்டில் போய்ட்டு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அது மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க, சின்னதாக்கிக்கோங்க. ஓகே, வேறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இன்ஸ்டன்ட் வியூ இன்க்ரீஸ். இங்கே இந்த பக்கம் அப் ஆரோ போட்டிருக்கேன், இந்த பக்கம் நார்மல் ஃபேஸ் இமேஜ் போட்டிருக்கேன். வேறு ஆரோ மார்க் எதுவும் வைக்கலாம். ஆரோன்னு கொடுத்துட்டு வேறு என்ன மாதிரினா இந்த இமேஜ் நல்லாயிருக்கும். இந்த ஆரோ பாருங்கள். இது திருப்ப முடியாதபடியே இப்போ பாருங்கள், இதில் போய்ட்டு கலர் மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு
வேறு ஏதாவது கலரு, இந்த கலர் வேணால் ரெட் கலர் வைக்கலாம். ஓகே பாருங்கள். அப்படி கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், அழகாக இருக்குது. அதாவது இந்த ஒரு ஷாக்கிங் ஃபேஸை வச்சு இது மாதிரி போட்டிருக்கேன், இன்ஸ்டன்ட் வேவிங் ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கான தம்ப்நெயில் தான், ரொம்ப டீப்பான போல். சும்மா நார்மலாக வச்சுருக்கேன். இதில் இருக்க நிறைய எலமெண்ட், நிறைய ஆப்ஷன், நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை பொறுமையாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த வீடியோவில் அவ்வளோ தான் சொல்லித்தர போகிறேன். நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ பார்ட் போகிறேன், ஏன்னா இதிலே டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோ தான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதோட சரி, உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் தான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் அவ்வளோ தான். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.